கடவுள் எங்கே இருக்கிறார்? அவர் எப்படியிருப்பார்? மனிதன் படைத்த உருவங்களுக்கு பின்னால் இருக்கும் அந்த ஆதிசக்தி எது? இந்த பிரபஞ்சத்தின் அணுக்களிலும் விண்மீன்களிலும் நிறைந்திருக்கும் அந்த இயற்கை எனும் மகா சக்தியைப் பற்றிய ஆழமான தேடல் இந்த வீடியோ. உங்கள் மனதின் குழப்பங்களை தீர்த்து ஒரு தெளிவான புன்னகையை இந்த பதிவு உங்களுக்கு வழங்கும். அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் எல்லோருடைய மனதிலும் இருக்கும் ஒரு பெரிய கேள்வியைப் பற்றி பேசப் போகிறோம். உண்மையான கடவுள் யார்? மனிதன் தோன்றிய காலத்திலிருந்தே இந்த கேள்வி நமக்கு பின்னால் துரத்திக் கொண்டிருக்கிறது. நாம் பல பெயர்களைச் சொல்கிறோம், பல உருவங்களை வணங்குகிறோம். ஆனால் உண்மையில் இந்த கோடான கோடி நட்சத்திரங்களையும் இந்த அழகான பூமியையும் உங்கள் உடலில் ஓடும் ஒவ்வொரு துளி இரத்தத்தையும் இயக்குவது எது? அதுதான் இயற்கை. சிந்தித்துப் பாருங்கள். நாம் கும்பிடும் பல உருவங்கள் அந்தந்த நாட்டு கலாச்சாரம் மற்றும் மொழி சார்ந்து மனிதர்களால் உருவாக்கப்பட்டவை. ஆனால் மனிதன் தோன்றுவதற்கு பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பே சூரியன் உதித்தது, மழை பெய்தது, உயிர்கள் உருவானது. மனிதன் எதையும் உருவாக்கவில்லை, பூமியில் இருப்பவற்றை மாற்றி அமைக்கிறான், அவ்வளவுதான். ஆனால் எதையும் உருவாக்காமல் தானாகவே உருவாகி அனைத்தையும் இயக்கிக் கொண்டிருக்கும் அந்த பேராற்றல் தான் உண்மையான கடவுள். பிரபஞ்சத்தில் எதுவும் சும்மா நடக்கவில்லை. ஒரு விண்மீன் மண்டலத்தில் இருக்கும் கருந்துளை முதல் நம் கண்ணுக்குத் தெரியாத ஒரு அணு வரை அனைத்தும் ஒரு துல்லியமான விதியின் கீழ் இயங்குகின்றன. பூமி தன் அச்சில் சுழல்வதை ஒரு நொடி நிறுத்தினாலும் எல்லாம் முடிந்துவிடும். இந்த துல்லியமான சமநிலையை பேலன்ஸ் வைத்திருப்பது யார்? அதற்கு பெயர் நீங்கள் எது வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளுங்கள், ஆனால் அது செயல்படும் விதம் இயற்கை. நாம் அந்த இயற்கையின் ஒரு துளி மட்டுமே. நாம் எங்கிருந்தோ குதிக்கவில்லை. கடலில் தோன்றிய ஒரு சிறு செல்லிலிருந்து மில்லியன் கணக்கான ஆண்டுகள் பரிணாமமடைந்து இன்று மனிதனாக நிற்கிறோம். நாம் சுவாசிக்கும் காற்று, உண்ணும் உணவு, நம் உடலில் இருக்கும் தனிமங்கள் அனைத்தும் இந்த நட்சத்திரங்களிலிருந்து வந்தவைதான். நாம் அனைவரும் நட்சத்திரங்களின் துகள்கள். நம்மை உருவாக்கிய அந்த இயற்கை நமக்குள்ளும் இருக்கிறது. அந்த இயற்கைக்கு கீழ்ப்படிந்து நடப்பதே உண்மையான வழிபாடு. நண்பர்களே, கடவுள் என்பது எங்கோ வானத்திலோ அல்லது ஒரு கட்டிடத்திலோ மட்டும் இருப்பவர் அல்ல. உங்களைச் சுற்றி இருக்கும் ஒவ்வொரு மரத்திலும், ஓடும் நதியிலும், உங்களின் மூச்சுக்காற்றிலும் அவர் இருக்கிறார். இயற்கையை நேசிப்பதே உண்மையான பக்தி. இயற்கையை ஆள நினைக்காமல் அதோடு இணைந்து வாழ பழகிக் கொண்டால் உங்கள் மனதில் ஒரு மகா அமைதி பிறக்கும். தேடல்கள் அடங்கும்போது, குழப்பங்கள் விலகும்போது உங்கள் முகத்தில் ஒரு புன்னகை மலரும். அந்த புன்னகைதான் நீங்கள் இயற்கையோடு ஒன்றிவிட்டீர்கள் என்பதற்கான அடையாளம். அந்த புன்னகையோடு வாழ்வோம். நன்றி.